ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இவைகள் மனிதர்களை பிடிக்கும், மிருகங்களை பிடிக்கும், ஒரு சில இடங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் இடங்களை பிடிக்கும், ஒரு வீட்டை ஆளுகை செய்யும். இது எல்லாம் நமக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. மனிதனுக்குள் இருக்கும், ஒரு மனிதனுக்குள் நுழைந்து அது தன் காரியங்களை நடப்பிக்கும் என்பதை கெனசரேத் ஊர் சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவரே அதை விரட்டினார். மிருகங்களுக்குள்ளும் செல்லும் என்பதையும் அந்த வேத பகுதியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். பன்றிகளுக்குள்ளும் சென்றன. இடங்கள் ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை சற்று நம்மால் முடிந்த வரைக்கும் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். லிவியாதான் என்னும் ஒரு மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையானது இந்த மிருகத்தை குறித்து யோபுவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திலும் முழுவதும், இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது லிவியாதானை குறித்து. அது மட்டுமல்ல, இந்த லிவியாதான் என்பது ஆதியிலிருந்த வலு சர்ப்பத்தை தான் இது குறிக்கிறது. இதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களும் 10ஆம் வசனமும் நமக்கு இதை வெளிப்படுத்துகிறது. இந்த வேத பகுதிகளை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை சற்று நாம் நிதானித்து புரிந்து கொள்ள வேண்டும். யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லிவியாதானை குறித்து அந்த அதிகாரம் முழுவதும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதின் பலம் எப்படிப்பட்டது, எந்த அளவுக்கு பலனுடையது என்று. அது தும்மினால் அது கண்களிலிருந்து அக்கினி வருமா, வாயிலிருந்து அக்கினி வருமா, அதனுடைய பற்கள் இரும்பை விட உறுதியானது. இப்படி அதனுடைய சரீரம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான காரியம், அது தண்ணீரில் வாழ்வது, தண்ணீரில் வாழ்கிற ஒரு ஜந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மிருகம் என்று. இதை ஒரு கற்பனை செய்து பார்க்கும் பொழுது அது முழுவதும் பாம்பின் உருவம் உள்ளதாக தான் தோன்றுகிறது. பாம்பின் உருவம் உள்ளதாக தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கோணலானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 41ஆம் அதிகாரத்தில் இத வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு காரியம் என்னவென்றால், அந்த வேத பகுதியில் அதை யாராவது பிடிக்க கூடுமோ, அதை யாராவது அதை கயிறு போட்டு கட்ட முடியுமா, அதன் நாவை என்றெல்லாம் முடியுமோ என்று கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு விஷயத்தை கேள்வியாக கேட்டால் அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. அது முடியும் என்றும் சொல்லப்படவில்லை, முடியாது என்றும் சொல்லப்படவில்லை. முடியும் என்று சொல்லியிருந்தால் அதை மனிதர்களால் அடக்க முடியும் என்று பொருள். ஆனால் இது முடியும் என்று சொல்லவில்லை. முடியாது என்று சொல்லி இருந்தால் அப்படியானால் யாராலையும் அதை அடக்க முடியாது. அவ்வளவு பெரிய மிருகமாய் இருந்திருக்கிறது. கடலையே கலக்கி விடுமாம். அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய உருவமாய் இருந்திருக்கும். இப்பொழுது இருக்கிற எல்லா மிருகங்களை விட மகா பெரியதா இருந்திருக்கும். யானை போன்ற மிகப்பெரிய மிருகங்களை விட இது மகா பெரியதா இருந்திருக்கிறது. சரி, கலக்கி விடும் என்று சொல்லும் பொழுது இது வால் உள்ளதாக, நீண்ட உருவம் உள்ளதாக இருக்கும். இது பலவித ஆதாரங்களும் பாம்பின் உருவத்தை தான் குறிக்கிறது. கோணலானது என்றால் பாம்பை தான் கோணல் என்று சொல்லுவோம். அது வளைந்து வளைந்து இருக்கும். அதனால் அது கோணலானது என்பதும் இது பாம்பின் உருவம் தான் என்றும் கடலில் இருக்கும் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 41ஆம் அதிகாரத்தை முழுவதாய் வாசிக்கும் பொழுது, அதை படித்து கொண்டே வரும்பொழுது ஒரு பொருள் புரிகிறது. அது ஒரு மிருகம், அது மிகவும் பலம் உள்ளது, கடினமானது, மனிதர்கள் பார்த்தாலே பயந்து விடுவார்கள், அந்த அளவுக்கு மகா பயங்கரமானது, அக்கினியை கக்கக்கூடியது, இப்படி எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கடைசி வசனத்தில், யோபு 41ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது மேட்டிமையானவர்களுக்கு, அகங்காரிகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறதாம். நன்கு கவனிக்க வேண்டும். மனிதர்கள் என்று கூட சொல்லவில்லை, அகங்காரம் உள்ளவைகளுக்கெல்லாம் அது ராஜாவா இருக்கிறது. அப்படி என்றால் மனிதர்கள், மிருகங்கள், பூச்சிகள், பறவைகள் எது இருந்தாலும் அகங்காரம் உள்ளது. பொல்லாத ஆவிகள் மனிதர்களை பிடிக்கும், மிருகங்களை பிடிக்கும், ஒரு சில இடங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் இடங்களை பிடிக்கும், ஒரு வீட்டை ஆளுகை செய்யும். இது எல்லாம்
நமக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. மனிதனுக்குள் இருக்கும் ஒரு மனிதனுக்குள் நுழைந்து அது தன் காரியங்களை நடப்பிக்கும் என்பதை கெனசரேத்து ஊர் சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவரே அதை விரட்டினார். மிருகங்களுக்குள்ளும் செல்லும் என்பதையும் அந்த வேத பகுதியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். பன்றிகளுக்குள்ளும் சென்றன. இடங்களை ஆளுகை செய்கிற ஆவி. இந்த சம்பவத்தின் முதல் துவக்கத்திலேயே கர்த்தர் கப்பலில் வந்து கொண்டிருக்கும் போது கடல் திடீரென்று புயல் காற்று வந்து ஆடியது. அவர்கள் படகில் வந்தார்கள். படகு ஆடியது. புயல் வந்து மிகவும் தத்தளித்தது. சீஷர்கள் எழுப்புகிறார்கள் ஆண்டவரை. கர்த்தர் எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டி அடக்குகிறார். அதட்டியவுடன் அடங்கிற்று. அது ஆவியினுடைய செயல்தான், பொல்லாத ஆவியின் செயல்தான். அப்படி என்றால் ஒரு இடங்களையும் ஆளுகை செய்யும் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்திலேயே, கெனசரேத்தூர் சம்பவத்திலேயே 3 ஆதாரங்களும் நமக்கு கிடைக்கிறது. இப்படி பொல்லாத அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் இது ராஜாவாய் இருக்கிறது. ராஜா என்றால் ஆளுகை செய்யும் தன்மை. அகங்காரம் உள்ள ஜீவன்களை ஆளுகிறது என்றால் மனிதர்களை ஆளும் வல்லமை பொல்லாத ஆவிகளுக்கு உண்டு. ஜீவன்களை ஆளும் வல்லமை. அதனால் இது முழுக்க முழுக்க இது வலுசர்ப்பத்தின் ஆவியை, லூசிபரை, கேருபாய் இருந்து விழுந்து போன சாத்தானை குறிக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இத்தனை காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பிடிக்க முடியுமா? அதை கட்டி போட முடியுமா? அதன் மேல் உன் சிறு பிள்ளைகளை விட, பெண்களை அதனிடத்தில் விட முடியுமா? இப்படியெல்லாம் பல கேள்விகளாக கேட்கப்பட்டு வந்தாலும் ஏசாயா 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது கட்டப்படும் என்று சொல்லப்பட்டது. அதுவரைக்கும் யோபு 41ஆம் அதிகாரத்தில் கேள்வியாக கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஏசாயா 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கட்டப்பட்டது என்று. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே, கோணலான சர்ப்பம் என்று யோபு 41ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 2 வசனங்களிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த அதே வசனம் இங்கேயும் அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடினமான பெரிய பலமுள்ள ஆயுதத்தால் கர்த்தர் கண்டிப்பார். பலமுள்ள தம்முடைய பட்டயத்தால் கர்த்தர் தண்டிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சமுத்திரத்தில் இருக்கிறது என்ற துல்லியமான அடையாளமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வலு சர்ப்பத்தில் இருக்கிற அந்த கோணலான சர்ப்பத்தையே கர்த்தர் இப்படி செய்வார் என்று மிக துல்லியமாக யோபு 41ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே வலு சர்ப்பத்தை ஏசாயா 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே சர்ப்பம் தான் இதுவும். இதை கர்த்தர் தம்முடைய பட்டயத்தால் அழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சரி, இதை அப்படியே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திற்கு எடுத்து சென்றால் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் 10ஆம் வசனத்தையும் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வலு சர்ப்பத்தை அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்திற்குதரிசியும் இருக்கிற அக்னி கடலிலே போட்டு விட்டார். கர்த்தர் போட்டு விட்டார். அதில் தள்ளி தேவதூதர்கள் வந்து அடைத்து போடுகிறார்கள். இது கர்த்தரின் செயல் அல்லவா? இது எவ்வளவு துல்லியமாக, வெளிப்படையாக, மிக தெளிவாக கொடுக்கப்படும். இந்த வலு சர்ப்பம் என்பது பொல்லாத சாத்தானை தான் குறிக்கிறது. சரி, கர்த்தர் இதை தண்டிப்பார் என்று எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தையும் கவனிப்போம். தண்டித்தார் என்றல்ல, தண்டிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் எதிர்காலத்தை குறித்து சொல்லப்பட்டது. இன்றும் இது நிறைவேறவில்லை, இனி நடக்க போகிறது. ஏனென்றால் இந்த வலு சர்ப்பமானது கட்டப்படும் காலம் அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாக, கர்த்தருடைய 2ஆம் வருகையில் நடக்க போகிற சம்பவம். அவர் 2ஆம் வருகையில் வரும் பொழுது அவருடைய நாசியின் சுவாசத்தினால் அவன் கட்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்படுவான். இது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக துல்லியமான இந்த லிவியாதானை குறித்த விளக்கமாய் இருக்கிறது. இது ஒரு மிருகமோ? நாம் நினைக்கலாம்
அதை ஒரு மிருகம் என்ற தோற்றத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இது முழுக்க முழுக்க சாத்தானை பற்றி சொல்லப்படுகிறது. வலு சர்ப்பம், ஆதியிலே ஆதாம் ஏவாளை ஏமாற்றிய வலு சர்ப்பம் இதுதான். அதுதான் இந்த இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இன்னொரு அடையாளமாக அடுத்த வசனம் சொல்லுகிறது. இது 1000 வருட அரசாட்சியில் நடக்க போகிற காரியம்தான். அதற்கு முன்பாக கர்த்தருடைய 2ஆம் வருகையில் தான் இது நடக்க போகிறது என்பதற்கு அடையாளமாக அடுத்த வசனம் சொல்லுகிறது. திராட்சை தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக திராட்சை செடி, திராட்சை தோட்டம் என்றாலே கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கும். கர்த்தருக்கு பிரியமான, அதாவது மனிதர்களுக்கு பிரியமானது திராட்சை ரசம். கர்த்தருக்கு பிரியமானது அவருடைய ஜனங்கள். அவருடைய ஜனங்களை அவர் திராட்சை செடி, திராட்சை தோட்டம் என்றே அழைக்கிறார். திராட்சை தோட்டம், திராட்சை பழ ரசம் என்றே ஆண்டவர் சொல்லுகிறார். பல இடங்களில் இது ஓமையாக அந்த வார்த்தை பயன்படுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து பார்க்கலாம். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்தில் தன்னுடைய ஜனங்களை, தம் ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை கர்த்தர் திராட்சை தோட்டம், திராட்சை செடி, திராட்சை கொடி என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அக்காலத்திலே நல்ல திராட்சை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். இது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. நல்ல திராட்சை ரசம், அதாவது திராட்சை ரசம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த திராட்சை பழங்கள் நல்லதா இருக்க வேண்டும். நல்ல கனி தருகிற திராட்சை செடிகள் இருக்கும், அது நன்றாக கனி கொடுத்திருக்கும். அப்படி என்றால் இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேலர்களால் நிரப்பப்பட்டு அந்த இஸ்ரவேலர்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள். பாவம் செய்து கொண்டு விக்கிரகாராதனைக்கும் இச்சைக்கும் இடம் கொடுத்து முன்பு வாழ்ந்தது போல அல்லாமல் அவர்கள் மனம் திரும்பி பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள். நல்ல திராட்சரசம் தரும் தோட்டமாக இருக்கும். அதை குறித்து பாடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட்டிருப்பார்கள். ஆதியிலிருந்து கர்த்தருடைய நோக்கம் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஆதாம் ஏவாளை பரிசுத்தமாய் உண்டாக்கினார். சோதனைக்காரன் வந்தான், நம்மை பாவிகளாக்கி விட்டான். அதன் பின்பு விட்டார ஆண்டவர் நோவாயுவின் காலத்தில் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி நோவாவின் குடும்பத்தை 8 பேரை பொறுக்கி எடுத்தார். அந்த 8 பேரில் இருந்து ஜனத்திரள் உண்டானது. 1000 ஜனங்கள் பூமியை நிரப்பினார்கள். ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டார். அதிலிருந்து ஒரு பிள்ளையாக யாக்கோப் ஐயாவை தெரிந்து கொண்டார். அவர் வம்சத்தில் யாக்கோப் ஐயாவுக்கு 12 ஆண் பிள்ளைகளை கொடுத்து அவர்களை நிரப்பி அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் எனும் ஒரு சந்ததியை உருவாக்கினார். அந்த சந்ததியை உருவாக்கி எகிப்தில் பெருக பண்ணினார். செழித்திருக்கிற தேசத்தில் கொண்டு போய் வைத்தார். அவர்களை பெருக பண்ணினார். அப்பொழுதும் அவர்களை பரிசுத்தமாக்கதான் எகிப்தில் இருக்கும் பொழுதே 10 விதமான வாதைகளை செய்து காட்டி தம்முடைய வல்லமையை காட்டி அவர்கள் இஸ்ரவேலர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று செய்தார். ஆனாலும் அவர்களுக்குள் பரிசுத்தவான்கள் தோன்றினாலும் பாவிகளும் இருந்தார்கள். கர்த்தரை மறந்த ஜனங்களும் வாழ்ந்தார்கள். அது நிமித்தம் வனாந்திர பயணத்தில் 40 வருடம் சுற்றி திரிந்தார்கள். அதன் பின்பு ஒரு பரிசுத்த சந்ததி கானானுக்குள் பிரவேசித்தது. அங்கிருந்து பழுகி பெருகினார்கள். மனிதர்களின் பாவம் முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டதா இல்லை. அதன் பின்பு நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து நமக்காக தம் இரத்தத்தை சிந்தி தம் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது அவருடைய இரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்ட பின்பு ரட்சிக்கப்படுகிற உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின்பாக, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாகவும் நடந்தது. அதற்கு முன்பும் பல இடங்களில் பல கோத்திரங்கள் பிரிந்து சென்று விட்டன. இப்படி உலகம் எங்கும் இஸ்ரவேலர்கள் 2000 வருடங்களுக்கு முன்பு சிதறி போனார்கள். அப்படி என்றால் எல்லா இடங்களிலும் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். அந்த தேசத்தில் மட்டும் அல்ல, தங்களை யாரென்று தெரியாமலேயே இன்று பல ஜனங்கள் இருக்கிறார்கள். தங்கள் பாரம்பரியம், தங்களுடைய பாரம்பரியம் என்று எதையோ சொல்லிக் கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வம்சத்தின் அடையாளத்தை அறியாத மக்கள் இஸ்ரவேலர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அல்லவா? நமக்கே 4-5 தலைமுறைகள் தான் தெரிகிறது. அதற்கு முன்பு நாம் என்ன இனம், எங்கிருந்தோம் என்று எதுவும் தெரியாது. நம்முடைய வம்சம் தெரிவதில்லை. அப்படி என்றால் நாமும் இஸ்ரவேலர்களாய் இருப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு.
பிறப்பின்படி ரத்தத்தின்படி கூட. ஏனென்றால் வரலாறு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இருக்கலாம் அல்லவா? இல்லை என்றும் சொல்ல முடியாது, ஆமாம் என்றும் சொல்ல முடியாது. அதுதான் நிலை. இப்படி இருக்க நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், உலகெங்கும் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருந்தது. அந்த பரிசுத்த சந்ததி எப்பொழுது உருவாகிறது? 6000 வருட சுத்திகரிப்புக்கு பின்பு கர்த்தருடைய 2ஆம் வருகையில் அந்த பரிசுத்த சந்ததி ஆயத்தமானதும் கர்த்தர் வருகிறார் நம்மை ஆளுகை செய்ய. எடுத்துக்கொள்ளப்படும் ஜனங்களும் கர்த்தரோடு கூட வரப்போகிறார்கள். அதுவரை மரித்து பரலோகம் சென்ற பரிசுத்தவான்களும் வரப்போகிறார்கள். எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் பரிசுத்தவான்களே. இரத்த சாட்சிகள், மரித்தவர்கள், உயிர் தெழும்பியவர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்களே. அவர்களோடு கூட தேவ தூதர்களோடும் கூட கர்த்தர் 2ஆம் வருகையில் வந்து இந்த பூமியில் இருக்கிற சாத்தானை பிடித்து கட்டி பாதாளத்தில் போட்டு இந்த பூமியை நல்லபடியாக 1000 வருடம் அரசாளுகை செய்வார். அதன் பின்பு மீண்டும் ஒரு யுத்தம் வரும். அதன் பின்பாக இந்த பூமி எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய வானம், புதிய பூமி எல்லாம் ஆண்டவர் புதியதாய் சிருஷ்டிக்க போகிறார். அவைகளில் ஆளுகை செய்ய நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்க போகிறார். நமக்கு ஒரு மிகப்பெரிய பதவி காத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிரகங்களையும் ஆளுகை செய்ய. ஒரு பூமி ஒருவருக்கு, இன்னொரு பூமி இன்னொருவருக்கு. இப்படிதான் ஆண்டவர் பிரித்து கொடுக்க போகிறார். 1000 கோடிக்கணக்கான கிரகங்கள் உண்டு என்று இன்று வானவியல் விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்படி இருக்க இப்பொழுதே இருக்கிறது. ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியில் இன்னும் எப்படியெல்லாம் உருவாக்க போகிறாரோ அதற்கு நம்மை ராஜாக்களாய் ஆக்க போகிறார். இன்னொரு சிருஷ்டிப்பு, புதிய சிருஷ்டிப்பு. அவர் கர்த்தர். ஆதியாகம காலத்தில் சிருஷ்டிப்பை குறித்து படிக்கிறோம். அதே போல இன்னொரு சிருஷ்டிப்பை உருவாக்குவார். இன்னொரு முறை வேறு விதமாக எப்படியாவது இருக்கலாம் அல்லவா? அது சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் சிருஷ்டிப்புகள். நம் நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் சிருஷ்டிகர். நமக்கு சமமாக கற்பனை செய்யக்கூடாது. அவர் அவர் அதிசயமான ஒருவர். அவர் மிக பெரியவர். நம்மை நேசிப்பது, அவர் அன்பு நமக்கு கிடைப்பது என்பது அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்றால் நாம் அப்படியா சரி என்று போய்விடுகிறோம். அது எவ்வளவு பெரிய காரியம். அவர் நம்மை வெறுத்தால், நம்மேல் கோபப்பட்டால் யார் கேட்க முடியும்? அவர் நம்மை அடித்தால் யார் கேட்பார்? நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் அக்னி கடலில் நம்மை தூக்கி போட அவருக்கு உரிமை இல்லையா? அவர் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மிகவும் பெரியவர். அவரை கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்தில் ஒரு சாதாரண ஏழை, ஒரு குடிசை வீட்டில் வாழ்கிற ஒரு ஏழை மனிதன், படிப்பறிவில்லாத ஒரு சாதாரண மனிதன் இருக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கும் அந்த தேசத்தை ஆளுகை செய்யும் ஒரு பிரதமருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இவரும் மனிதன்தான், அவரும் மனிதன்தான். ஆனால் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மனிதர்களுக்குள்ளேயே இவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பொழுது சிருஷ்டித்த தேவனுக்கும் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்கிறோமா? சற்று நாம் மூளைக்கும் வேலை கொடுக்க வேண்டுமே. இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காலத்தில், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் சாத்தான் கட்டி, லிவியாதான் என்னும் சாத்தான் கட்டி பாதாளத்தில் அடைக்கப்பட்ட பின்பு தேசத்தில், அதாவது திராட்சை தோட்டம், இஸ்ரவேலர்கள், பரிசுத்தவான்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருப்பார்கள். கர்த்தர் அவர்களை ஆளுகை செய்வார். அவர்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள் என்பதை மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இஸ்ரவேல் தேசம் உருவாகும். அது பரிசுத்த சந்ததியாய் இருக்கும். பரிசுத்த சந்ததியினரால் நிரப்பப்பட்டிருக்கும். அங்கிருக்கிறவர்கள் முன்போல பாவம் செய்ய போவதில்லை. பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்வு உண்டாக போகிறது. இதில் இன்னொரு காரியம், அந்த நல்ல திராட்சரசம் என்று கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாய் இருக்கிற அந்த ஜனங்களை கர்த்தரை பாதுகாப்பார். அவர் பாதுகாப்பார். நாமெல்லாம் அங்கு இருப்போம், கர்த்தரோடு கூட இருப்போம். அவர் நம்மை பாதுகாப்பார். அவரே நமக்கு காவலாய் இருந்து, இதில் என்ன ஒரு வார்த்தை புரிகிறது என்றால், ஆதியிலே ஆதாம் ஐயாவை கர்த்தர் காவலுக்கு வைத்தார் ஏதேனை. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியில் அவர் நமக்கு காவலாய் இருக்க போகிறார். எந்த பொல்லாப்பும் நமக்கு நேரிடாது. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை. பலவித காரியங்கள், வேலைகள் நாம் செய்வதற்கு பலவித வேலைகள் இருக்கும். அதாவது தூங்கி கொண்டிருக்க போவதில்லை.
சோர்ந்து போய் ஒரு வேலையும் இல்லாமல், மூளைக்கு வேலை இல்லாமல் மழுங்கி போய் உட்கார போவதில்லை. பல புதிய வேலைகளையும், புதிய காரியங்களையும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆனால் அதை நாம் வலியோடும், வேதனையோடும் செய்ய போவதில்லை. சந்தோஷமாக, உற்சாகமாக, ஒரு விளையாட்டு விளையாடுவது போல மிக உற்சாகமாக, சந்தோஷமாக, சகல வல்லமையோடும் நாம் செய்வோம். ஆளுகை செய்கிற பொறுப்பு மிகவும் சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் தந்து பூமியை ஆளுகை செய்ய வைப்பார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நான் அதை காத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த திராட்சை தோட்டத்தை, அதாவது நம்மை கர்த்தர் இரவும் பகலும் காத்துக் கொள்வாராம். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவது என்பது அந்த செடி வாடாதபடிக்கு எப்பொழுதும் செழிப்பாய் இருக்கும் வரைக்கும் செழிப்பாய் இருக்கும்படிக்கு அதற்கு தண்ணீர் செலுத்தி கொண்டே இருப்பது. ஏனென்றால் தண்ணீர் செலுத்தி அந்த செடி அந்த மண் ஈரம் காய்ந்து விடும் அல்லவா? அது ஈரம் காயாமல் தண்ணீர் அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு முறை தினந்தோறும் தண்ணீர் செலுத்தி அதை ஊற்றிக்கொண்டே இருந்தால் அந்த செடி எப்பொழுதும் ஈரமாகவே இருப்பதினால் செழிப்பா இருக்கும். அது போல தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியானவரை பிடிக்கிறது. நம் ஆவியில் குறைந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரின் முழு வழி நடத்துதலும் எப்பொழுதும் நமக்கு இருக்கும். இப்படி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய 7 ஆவிகளையும் நமக்கு தந்து நம்மை முழு பாதுகாப்போட பாதுகாத்து ஆவியின்படி நாம் செயல்பட, ஆளுகை செய்ய, வெற்றி பெற, எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. உக்கிரம் என்றால் அதிக கோபம், கோபத்தின் உச்சநிலை என்று கூட சொல்லலாம். மிக அதிகமான கோபத்தை உக்கிரம் என்று சொல்வார்கள். மிக அதிகமான வெப்பத்தையும் உக்கிரம் என்று சொல்வார்கள். அதிக வெப்பம், அதிக கோபம், அப்படி சொல்வதுண்டு. முச்செடியையும் என்னிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. சாத்தானை கட்டி அழித்து போட்டு நியாய தீர்ப்பு எல்லாம் முடிந்து விடும். கர்த்தர் வந்து பூமியை அழிக்க வேண்டிய தீமைகளை எல்லாம் அழித்து போடுவார். பொல்லாதவனின் அரண்கள் அழிக்கப்படும். பொல்லாதவன் கட்டி பாதாளத்தில் அடைக்கப்படுவான். பூமி சுத்திகரிக்கப்பட்டு விடும். இப்பொழுது கர்த்தரிடத்தில் கோபம் தணிந்து போகும். இதெல்லாம் செய்து முடித்து விட்டார். பரிசுத்தமாகி விட்டது பூமி. 6000 வருடங்களாக அவன் பிடித்திருந்த ஆளுகையை கர்த்தர் நீக்கி விட்டார். இப்பொழுது அவர் கோபம் தணிந்து நம்மிடத்தில் சந்தோஷமாய் இருப்பார். கோபம் இல்லாமல் அவர் நம்மை ஆளுகை செய்வார். முச்செடியையும் நெரிஞ்சலையும் கொண்டு வருகிறவன் யார்? முட்செடி, நெரிஞ்சல். நெரிஞ்சல் என்பதும் முட்செடிதான். சிறிய செடி, மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கும். நெரிஞ்சல் என்று சொல்லுவாங்க, நெரிஞ்சல் முள் என்று சொல்லுவாங்க. சிறிய சிறிய பூக்கள். அந்த செடி வந்து தரையோடு தரையாக படர்ந்திருக்கும். சிறிய சிறிய செடிகள், சிறிய சிறிய பூக்கள் தான் இருக்கும். அவைகள் என்னவென்றால் காலில் நாம் நடந்து போகும்போது காலில் குத்திவிடும். அது கால்களில் முள் ஏறிவிடும். இப்படியாக வெறும் காலில் நடந்தால் அந்த முள் நம் கால்களில் குத்திவிடும். முட்செடி என்று சொல்லும் போது உயரமான முட்செடிகள். அந்த உயரமான முட்செடிகளும் சிறிய முட்செடியான இந்த நெருஞ்சலையும் என்னிடத்தில் கொண்டு வருகிறவன் யார்? அப்படி என்றால் சிறிய பெரிய பொல்லாத ஆவிகளும் நம்ம கர்த்தரிடத்தில் வராது, எதிர்த்து வராது. வந்தால் அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். நான் அவைகள் மேல் வந்து ஏகமாய் அவைகளை கொளுத்து விடுவேன். எல்லாவற்றையும் கொளுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நெருப்பில் இட்டு அழித்து விடுவேன். சிறிய சிறிய பொல்லாத ஆவிகள், அவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும். இப்பொழுது இந்த நெருஞ்சில் முள் என்பதும் முட்செடி என்பதும் பொல்லாத ஆவிகளை குறிக்கிறது. பொல்லாத ஆவிகளை கர்த்தர் அழித்து விடுவார். இந்த முட்செடியும் நெருஞ்சலையும் கொண்டு வருகிறவர்கள் மனிதர்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செயல்படுகிற ராஜாக்கள், மற்ற தேசத்தின் ஜனங்கள். அவர்கள் என்னிடத்தில் வந்து ஒட்புறவாகட்டும். முட்செடிகளையும் நெருஞ்சலையும் அழித்து போடுவார். நெருப்பில் அழித்து விடுவார், எரித்து போடுவார். பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட்டு போய்விடும். எந்த மனிதர்களுக்குள் அந்த பொல்லாத ஆவிகள் இருந்ததோ அந்த மனிதர்கள் கர்த்தரிடத்தில் வந்து ஒப்புரவாவார்கள். இஸ்ரவேலரிடத்தில் வந்து ஒப்புரவாவார்கள். எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் சமாதானத்துக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானம் அடைவார்கள். இஸ்ரவேல் தேசமும் எதிரி தேசமும் சமாதானம் அடையும். அப்படி என்றால் அவர்களும் மனம் திரும்புவார்கள். இஸ்ரவேலின் எதிரிகளும் எதிர்த்து நிற்கிற ஜனங்களும் சமாதானம் அடையும் காலம் அது. கர்த்தருடைய 2ஆம் வருகையில் எல்லாம் சமாதானமா இருக்கும். தேசம் நீங்கும்.
ஒரு தேசத்திற்கு இன்னொரு தேசத்திற்கும் பகை இருக்காது, விரோதம் இருக்காது. எங்கும் சமாதானம் நிலவும். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும். இஸ்ரவேல் தேசம் பூத்து காய்க்குமாம், செழித்திருக்குமாம், உலகத்தை நிரப்புமாம். அப்படிப்பட்ட காலம் வரும். அதுதான் இந்த 1000 வருட அரசாட்சி. இஸ்ரவேலின் ஜனங்கள் உலகெங்கும், ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இதற்கு முந்தைய ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்களை நாம் படிக்கும் பொழுது ஒரு ஒரு தோராயமாக, ஒரு யூகமாக சொல்லுகிற செய்தி இது. சுமார் 90% ஜனங்கள் அல்லது 80-90% ஜனங்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். பூமி எங்கும் இருக்கிற ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பார்க்கும் பொழுது ஒரு 10% மனிதர்கள் தான் இந்த பூமியில் மிச்சம் உயிரோடு இருக்கலாம். ஏன் இப்படி ஒரு கணக்கு என்றால், அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீமையின் அழிவை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இதற்கு முந்தைய அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பேரழிவுதான் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது அழிவு எப்படி வரும் என்பதற்கான சில அடையாளங்கள், எப்படியெல்லாம் அழிவுக்கு பின்பு பட்டணம் எப்படி இருக்கும் என்றால் அது வெறுமையா இருக்கும். இங்கு ஒரு மனிதர் அங்கு ஒரு மனிதனாய் இருப்பார்கள். தங்கத்தை போல மனிதர்களை பார்ப்பதே, ஆண்களை பார்ப்பதே அபூர்வமாய் இருக்கும் என்றெல்லாம் வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் மிகப்பெரிய அழிவு. ஒரு 90% மக்கள், ஏனென்றால் கர்த்தர் 10% எப்பொழுதும் பிரித்தெடுப்பார். அது போல ஒரு 90% ஜனங்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். ஒரு 10% மக்கள் தான் இறுதியில் இருப்பார்கள் என்று தோன்றுகிறது. அந்த ஜனங்கள், அந்த மீதிருக்கிற கொஞ்ச ஜனங்கள் பழகி பெருகி அந்த 1000 வருட அரசாட்சி உலகத்தை நிரப்புவார்கள். நோவாயாவின் காலத்தில் நடந்தது போல. இது கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறித்தான செய்திகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து செழிக்க பண்ணுவார். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.